ஹாய் சிஸ்டர்ஸ், வெல்கம் ஆல். பேக் வந்து பின்னல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. இனி வந்து அடி போடணும். அடி எப்படி போடணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து 180 சென்டிமீட்டர் எடுத்திருப்போம் அப்படின்னா இது லைன் வந்து 24 லைன் வந்திருக்கா அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணிக்கலாங்க. பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. இது பார்த்திங்கன்னா 24 லைன் வந்திருக்கு. 180க்கு வந்து 24 லைன் வந்திருக்கு. இது எப்படி அடி போடணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு ஸ்டெப் 1 என்னென்னா, இதை வந்து நம்ம சென்டர் எடுக்கிறோம். இது நம்ம சென்டர் போட்டிருக்கோம் இல்லைங்களா. இது எவ்வளோ ஜாயின் பண்ணியிருக்கோம், இந்த பக்கம் 9 இந்த பக்கம் 9, இது ரெண்டும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இது வந்து சென்டர் தெரியுதுங்களா உங்களுக்கு. இந்த சென்டர்லேருந்து இப்படி கவுண்ட் பண்ணால் 12 வரணுங்க. 12 வருதான்னு பார்க்கலாம். நேராக கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த நடுவில் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து சென்டர். இதுதான் சென்டர். இதுதாங்க சென்டர். நல்லா கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டரில் வரதான் நேராக வச்சு நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த 12ங்கும் போது இந்த இடம் வந்து ஜாயிண்ட் ஆகுது. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடம் ஜாயிண்ட் ஆகுது. நம்ம அடி எப்படி போடணும்னா, இந்த இடம் ஜாயிண்ட் ஆகுதுங்களா, இந்த ரெண்டை வந்து ஒரு பூ போடுறதுக்கு எடுத்துக்கிறோம். இது ரெண்டு கூட ரைட் சைடில் ரெண்டும் லெஃப்ட் சைடில் ரெண்டும் நம்ம ஆட் பண்ணணும். எப்படிங்கன்னா, இது 1, இது வந்து சென்டரில் 4 த்ரெட்டை எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம ஒரு பூ போட போகிறோம். இதே மாதிரி இந்த பக்கம் 2 பூ போடுறதுக்கு எடுக்கணும், இந்த பக்கம் 2 பூ போடுறதுக்கு எடுக்கணுங்க. இப்போ 4 எடுத்தாச்சு. இந்த பக்கம் 2 எடுக்கிறோம். 1 2. பார்த்திங்கன்னா இதில் ஒரு பூ போடுறதுக்கு மறுபடியும் இன்னும் 2. பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பூ போடணுங்க. அடி வந்து நம்ம கொண்டு வரக்கு வந்து 5 பூ போடுறோம். அதில் வந்து நடு சென்டரில் இருக்கிறது 1ன்னு நம்ம கணக்கு வச்சுக்கணும். பக்கத்தில் 2 எடுக்கணும். ரைட் சைடில் 2 லெஃப்ட் சைடில் 2ன்னு எடுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து 2 எடுத்தாச்சு. இந்த பக்கம் 2 எடுக்கிறோம். 1 1 2. இது பார்த்திங்கன்னா இப்போ இதில் 5 பூ வருங்க. பாருங்கள். 1 2 3 4 5. இது 5 எப்படி எடுத்தோன்னு தெரிஞ்சுங்களா. நடு சென்டரில் நம்ம நேராக கவுண்ட் பண்ணிட்டு வரோம். இதுதான் சென்டர். இதிலேருந்து நம்ம நேராக கவுண்ட் பண்ணிட்டு வரோம். கவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இதுதான் வந்து நம்ம ஒரு பூவாக எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு பூ போடுறதுக்கு எடுத்துக்கிறோம். இதிலேருந்து இந்த பக்கம் 2 பூ போடணும், இந்த பக்கம் 2. அப்போ இது 5 பூ வர அளவுக்கு நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு நீங்கள் ஒன்று முடிச்சு போட்டுக்கலாம். இல்லைன்னா அதிலேருந்து இந்த கடைசி இருக்கு இல்லைங்களா, அதிலேருந்து எடுத்து நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா, நம்ம கரெக்டாக கவுண்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா பின்னல் வந்து நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு வேண்டிதான் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் இதில் த்ரெட்லேயே சுற்றிக்கோங்க, இல்லைன்னா ரப்பர் பேண்ட் இல்லைனா கிளிப் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதும் கவுண்ட் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போது இது நடு சென்டர் இருக்குங்களா, நடு சென்டர்லேருந்து நேராக கவுண்ட் பண்ணிட்டு வரோம். இது நடு சென்டர். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இது வந்து நடு சென்டர் வருதுங்க. இதுதான் நடு சென்டர் வருது. இன்னொரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுதான் நடு சென்டர் வருது. நம்ம செக் பண்ணிக்கலாம் நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதுதான் வந்து நடு சென்டர். நடு சென்டர்லேருந்து நம்ம 1 எடுக்கிறோம். 1ன்னா இந்த 4ன்னா வந்ததா, இந்த ஒரு பூ இருக்கு இல்லைங்களா, இது வந்து இதுதான் நடு சென்டர். இது 1 எடுத்துக்கிறோம். பக்கத்தில் 2 எடுக்கிறோம், இந்த பக்கத்தில் 2 எடுக்கிறோம். ரைட் சைடில் 2ம் லெஃப்ட் சைடில் 2 எடுக்கிறோம். இப்போ 1 இருக்குது. இந்த சைடில் 2 எடுக்கிறோம். மொத்தம் 5 பூங்க. சென்டரில் 1, ரைட் சைடில் 2 லெஃப்ட் சைடில் 2ன்னு 5 பூ எடுக்கிறோம். 1 2
பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, மொத்தம் 5 பூ போட்டிருக்கணும். இது ஒரு பூ போட்டிருக்கு. 1 2 3 4 5. சரிங்களா, 5. இதை எடுத்து அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு சிக்கு இல்லாமல் ஒரு த்ரெட்டை எடுத்தோம் எடுக்காமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கு இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த 2 பக்கமே நம்ம நடு சென்டர் பார்த்து நம்ம 5 5 பிரிச்சிட்டோங்க. இப்போ இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து அப்படியே எடுத்து ஒரு த்ரெட் எடுத்து கட்டிக்கோங்க. இது நூல் இப்படி வருதுன்ட்டு நீங்கள் உருகுனீங்க அப்படின்னா இது வந்துக்கிட்டே இருக்குங்க. இது பாலிஸ்டர் த்ரெட், இது வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து இழுத்துறாதீங்க. ஓகேங்களா, இதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறதும் நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த லாஸ்ட் ஒன்று எடுத்து சுற்றிக்கலாம். சுற்றி வச்சுங்க. இப்போ அடி போடுறதுக்கு நம்ம இப்போ பின்னல் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா இப்போ 4 சைடும் வந்து நம்ம கட்டி வச்சுங்க. இப்போ இதுதான் பேக்கு, இதோட 4 சைடு நம்ம கட்ட போகிறோம். பார்த்திங்களா, இந்த கலண்டுருச்சு. பார்த்திங்களா, இப்போ வந்து லூஸாக இருக்குது. நான் இதில் கட்டி கூட இதில் லூஸாக இருக்குது, கலண்டுருச்சு. இதே வந்து நீங்கள் ஏதாவது பேண்ட் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா கிளிப் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து நூல் கரெக்டாக எடுத்தோமா என்னன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பண்ணும்போது தப்பாக ரைட்டான்னு தெரியாது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நடு சென்டர் போடலாங்க. இப்போ இதை நம்ம 5 பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்து நம்ம போடலாம். இதில் உங்களுக்கு இது தெரியும் இல்லைங்களா, இதை எடுத்து இந்த ஒரே இது தாங்க எல்லாத்துக்கும். ஃபஸ்ட்டு வந்து 5 பூ போடணும். அப்புறம் 4 3 2 1ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இது சென்டர். இந்த மேக்ரமே த்ரெட்டில் நீங்கள் பேக் போடுறீங்கன்னா பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்குங்க, உங்களுக்கு சீக்கிரம் ஒர்க் முடிஞ்ச மாதிரியும் இருக்கும். இது வந்து நீங்கள் மடியில் வச்சு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் கூட பெயின் ஆகலாம். ஏதாவது கிளிப் ஏதாவது போட்டு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு மாட்டி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா கையை நம்ம அதிகம் அசைக்க வேண்டாம். மடியில் வச்சு பண்ணிங்கன்னா அதிகமாக நம்ம வந்து ஷோல்டர் அசைச்சிட்டே இருப்போம். சில பேர்த்துக்கு ஜாயிண்ட் பெயின் ஏதாவது இருக்குன்னா கூட பெயினாக இருக்கும். இதே நீங்கள் வந்து எதாவது மாட்டி வச்சுட்டு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த பெயினும் இருக்காது. இல்லை எனக்கு மடியில் வச்சு பண்ணுறதுக்கு கரெக்டாக தான் இருக்குனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா 5 பூ போட்டிருக்கேன். இது வந்து நடு சென்டரில் 1 பாருங்கள், நடு சென்டரில் பேக் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சென்டரில் 1, இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2, மொத்தம் 5 பூ போட்டிருக்கேன். இதுக்கு கீழே வந்து நம்ம 4 போடணும். எப்படின்னா இந்த பக்கம் 2 விட்டுறோம், ஃபஸ்ட்டு 2 விட்டுறோம், இந்த பக்கம் கடைசி 2 விட்டுறோம். இதே இந்த 2 விடுறோன்னா மற்ற லைன்ஸ்க்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணுறக்கு வேண்டி. இப்போ இங்கே வந்து நம்ம ரெவண்டாக விட்டு தானங்க இந்த டிசைன் இந்த பேக் போடும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இது 2 ஜாயின் பண்ணுறதுக்காக ரெவண்டாக விட்டு விட்டு தானே போட்டு வந்தோம். அதே மாதிரி இங்கே அடி போடும்போது ஜாயின் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு 5 போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வரதில் வந்து நம்ம 2 விட்டுறோம். 2 விட்டுட்டு
அதுக்கப்புறம் நம்ம பூ ஜாயின் பண்ணுறோங்க. அடுத்தடுத்து ரெண்டாக விட்டுட்டு நம்ம பண்ணணும். புரிஞ்சுங்களா? நம்ம ஏன் அந்த 2 விட்டுறோன்னு புரிஞ்சுங்களா? ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த 2 விட்டுட்டு நம்ம பண்ணுறோம். பார்த்தீங்களா? 5 போட்டாச்சு. 1 2 3 4 5. ஃபர்ஸ்ட் ரோவில் 5, செகண்ட் ரோவில் 4. 1 2 3 4. அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் ரோவில் 2 விட்டங்களா, செகண்ட் ரோலையும் 2 விட்டுறோம். ஃபர்ஸ்ட் 2 விட்டுறோம், லாஸ்ட் 2 விட்டுறோம். நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் போட்டால் கூட போதுங்க. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா கூட போதும். நீங்கள் ஒரு பேக்குக்கு 2 days டைம் எடுத்தால் கூட உங்களுக்கு ப்ராஃபிட் தாங்க. ஒரே நாளில் போடணுன்ட்டு இல்லை, நீங்கள் ஒரு பேக்குக்கு 2 days எடுத்துக்கலாம். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த பேக் முடிச்சதையுமே நெக்ஸ்ட் பேக் சொல்கிறேங்க. அது வந்து காலேஜ் ஒர்க்கிங் உமன் அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி பேக் வந்து நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 4 3, அடுத்தது 2. அதுக்கு என்னென்னா இந்த பக்கம் 2 விட்டுறோம், இந்த பக்கம் 2 விட்டுறோம். இந்த த்ரெட்டில் நிறைய டிசைன்ஸ் போடலாங்க. நிறைய கலர்ஸும் இருக்குது. இது வந்து எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறீங்க. நான் இது சேல் பண்ணிகிட்ருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நான் நம்பர் தரேன், நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுறேங்க. பார்த்தீங்களா? இப்போ இந்த சைடு முடிச்சாச்சு. இப்படி வந்து நம்ம அடி போடுறதுக்கு இப்படி பேக் இருக்குங்களா, இது வந்து அடி போட்டிருக்கு. நம்ம ஒரு சைடு போட்டுங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் எடுக்கிறோம். 5 பூ போட்டிருக்கு, த்ரெட் எடுத்துருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு 5 போட்டு வரோம். அதுக்கப்புறம் ரெவண்டாக விட்டு விட்டு நம்ம 1 வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா 5 4 3 2 1 வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். இதை நம்ம முடித்ததையும் சேம் நம்ம இதை கட்டி வச்சிடலாங்க. இப்போ வந்து நம்ம இதை முடிச்சிட்டோம். இந்த 5 வந்து நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த பக்கம் இந்த பக்கம் முடிச்சிட்டோங்க. இனி அடுத்த பக்கம் நீங்கள் முடித்து போட்டு வச்சுருந்தாலும் ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக தான் எடுத்து வச்சுருப்போம், இருந்தாலும் போடும்போது ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே.
இந்த பேக்கு போடவே ஆர்டர் வந்துருச்சுங்க. இதுவும் கேட்டிருக்காங்க. லஞ்ச் பேக்காக இதை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பேக் நீங்கள் போடும்போது கண்டிப்பாக சேல் ஆயிருங்க. அது இது பார்க்குறக்கு நல்லாவும் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க லஞ்ச் பேக்காக வேணும்னு கேட்டாங்க. ஓகே, நம்ம இது லஞ்ச் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கோயில் போகும்போது தேங்காய் பழம் வைக்கிற மாதிரி கூடையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது கூட தேங்காய் பழம் வைக்கிற மாதிரி பூஜை கூட எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. சரி, இதுக்கு முன்னாடி போட்ட பேக் தான் வந்து ஃபினிஷிங் எல்லாமே அதை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு தான். ஏன்னா அவங்க வந்து அந்த பேக் போட்டு முடித்ததையுமே பைபிள் வைக்கிறதுக்கு வேணும், சர்ச் போகணுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு சண்டே கேட்டுட்டாங்க. இந்த சண்டே வந்து இந்த பேக்கு வந்து லஞ்ச் பேக்காக அவங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹாப்பிங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு பேக்கும் ஃபினிஷ் பண்ணும்போது அது சேல் ஆயிடுது. ஸோ நீங்கள் இந்த ஒர்க்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க. உங்களுக்கே தெரியும் இந்த த்ரெட்டில் இது பார்க்குறக்கும் நல்லாவும் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு 2 days டைம் எடுத்து பண்ணுறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் வருங்க. நீங்கள் கவலையே பட வேண்டாம். நம்பி இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இது பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஹாப்பி தாங்க. அந்த ஹாப்பியோடு நம்ம இந்த எண்டிங் இது முடியும் போது பரவாயில்ல சேலாக போகுதுன்னு சொல்லிட்டு அது ஹாப்பியாக நம்ம ஒர்க்கும் வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுப்போம். நெக்ஸ்ட் என்ன போடலான்ட்டு ஐடியாவும் வரும். இதே நீங்கள் இதை போட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறாங்களா அவங்களுக்கு லஞ்ச் பேக்காக கூட, லஞ்ச் பேக் டிசைனும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க இந்த மாடலே நல்லாயிருக்கு, எனக்கு இதே போதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதே ஒரு ஹாப்பிங்க. ஃபஸ்ட்டு 2 விட்டுறோம். 2 விட்டுட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 விட்டுட்டு இதில் 4. ஸோ நீங்களும் இது பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் சேல் ஆகும். உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இதில் நிறைய கலர்ஸும் இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர்லேயும் பேக்ஸ் வந்து வெரைட்டியாக நீங்கள் பண்ணலாம். மொபைல் பவுச் இருக்குது. இன்னொன்று வந்து காலேஜ் பொண்ணு வந்து புக்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அது அந்த பேக் எப்படின்னு நான் சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் மொபைல் பவுச் எப்படின்ட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் அது ஒவ்வொன்றும் பார்த்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுலேருந்தே நிறைய ஐடியாஸ் எடுத்து நீங்களே நிறையா பண்ணலாங்க. இப்போ இது தாங்க ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு 2 விட்டாச்சு. செகண்ட் ரோலையும் இந்த பக்கம் 2 விட்டுருங்க. இந்த பக்கம் 2. ஃபஸ்ட்டு 2 விட்டுருக்கோம், அதுக்கப்புறம் 2. உங்களுக்கு இந்த த்ரெட்டு வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நம்பர் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கொரியர் கூட பண்ணுறேங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் கூட பாருங்கள், அதில் கூட இருக்கும். மேக்ரமே 5 mm பாலிஸ்டர் த்ரெட்டுங்க. நம்ம பாலிஸ்டர் த்ரெட்டில் நம்ம பேக் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து அழுக்கானாலும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், எதுவும் ப்ராப்ளம் வராது. இதே வந்து மேக்ரமே த்ரெட்டில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது வந்து வாஷ் பண்ணாலும் அது நூல் வந்து அப்படியே வந்துடுங்க. நீங்கள் அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது, அது ரேட்டும் ஜாஸ்தி. இதே பாலிஸ்டர் த்ரெட் அப்படின்னா உங்களுக்கு ரேட்டும் கொஞ்சம் கம்மி தான்.
மேக்ரமே பாலிஸ்டர் த்ரெட் அப்படிங்கும்போது நம்ம மிஷின்லேயே போடுறோம். வாஷிங் மிஷினில் வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு போட்டால் கூட அது நூல் நூலாக வந்துடும். ஆனால் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகாது. ஹேண்டிலோடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உடஞ்சிரும். ஹேண்டில் இல்லாமல் நம்ம வேறு பேக் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அதுவும் லன்ச் பேக்லாம் கொடுத்து விட்டோம்னா அதில் குழம்பு ரசம் ஏதாவது ஒன்று கொட்டிட்டு வந்துடுவாங்க. அந்த பேகு துவைச்சி அது காலையிலத்துக்குள்ளே அது காயவும் செய்யாது, ஸ்மெல்லாக இருக்கும். லன்ச் பேக் எடுத்துகிட்டு போகிறதே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு பேக்குக்கு 2 பேக் ரெடியாக வச்சுருக்கணுங்க. ஒன்று ப்ராப்ளம்னாலும் இன்னொன்று கொடுத்துட்ற மாதிரி. இதே நம்ம வந்து லன்ச் பேக் இந்த மாதிரி கூட டைப்பில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வாஷ் பண்ணுறதும் ஈஸி, ஸ்மெல்லும் இருக்காது. பார்த்திங்கன்னா 5 போட்டோம். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 5 வந்து இங்கே சென்டராக 1 இந்த பக்கம் 2 பூ இந்த பக்கம் 2 பூ 5 4 3 2 1. பார்த்திங்கன்னா இது 2 பக்கம் அடி போட்டிருக்கோங்க, 2 சைடும் போட்டிருக்கோம். இந்த பக்கம் போட்டாச்சு, இப்படி தாங்க வரும். இந்த பக்கம் போட்டாச்சு, இந்த பக்கம் அடி போட்டாச்சு. இனி இந்த 2 பக்கம் போடணும்.